வெறும் 2 செகண்ட் ஓடக்கூடிய வீடியோ. இதை வச்சு ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில நடக்கக்கூடிய வர்த்தக உறவை நின்று போச்சு அப்படிங்கிறாங்க. மனக்கசப்பு அந்த அளவுக்கு மோசமாயிடுச்சா அப்படின்னு கேட்டால் வீடியோவினுடைய தரம் அந்த மாதிரி. அப்படி அந்த வீடியோவுக்குள்ளே என்ன இருக்குது? ரெண்டாவது, ஃபட்வா, எனிமி ஆஃப் காட், இந்த வார்த்தையை இப்போது ஈரானில் உச்சரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுடைய 2 எதிரிகள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். பட் அவங்க இப்போது அதை செய்ய போகிறாங்களா, செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, ஜெயிச்சிருவாங்களா அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. அதுக்கு ஈரான் முன்னெடுக்கக்கூடிய விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ட்ரம்ப் அவர் சும்மா இருப்பாரா? பர்ஷியன் கல்ஃபில் அவர் சில ட்ரோன்களை உள்ளே இறக்கியிருக்காரு. அந்த ட்ரோன்களுடைய பெயர்கள் என்னென்ன, அது என்னென்ன விளையாட்டெல்லாம் காட்டுது அப்படிங்கிறதையும் வீடியோவாக பார்க்க போகிறோம். இது எல்லாத்தையும் தாண்டி ஈரானை சேர்ந்த ஒருத்தரை பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் பேசுகிறதுக்காக கூப்பிட்டுருக்காங்க. யார் அவர், என்ன பேச போகிறாரு இப்படிங்கிற ஏகப்பட்ட டீட்டெயில் தான் இந்த வீடியோக்குள்ளே இருக்க போகுது. வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு. ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை. தியரிட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 94493594 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. எகிப்தினுடைய அதிபர் எல்சிசி அவர்கிட்ட உட்காந்து விட்காஃப் பேச்சுவார்த்தைலாம் நடத்தியிருக்காரு. காசா, இஸ்ரேல் இந்த பஞ்சாயத்தை முடிச்சிடலாம், சிரியாவுக்கு இடையில் நடக்கக்கூடிய ஒப்பந்தம் ரிலேட்டடாகவும் கோலன் குன்றுகள் தொடர்பாகவும் தகவல் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் அப்படின்னு விட்காஃப் சில விஷயங்களை முன் வச்சு பேசியிருக்கார். ஃபிலாடெல்ஃபியா காரிடார் யாருக்கானது அப்படிங்கிறத நிச்சயமாக எல்சிசி பேசாமல் இருந்திருக்க மாட்டார். ஸோ காசாவை யார் ஆள்வது அப்படிங்கிற கேள்விக்கான பதில் அப்படிங்கிறது ஹமாஸ் தான் கண்காணிக்கிறது. யுஏஇ ப்ளஸ் எகிப்து கண்காணிப்பாங்க அப்படிங்கிற அந்த டீலுக்கு எகிப்தினுடைய அதிபர் எல்சிசி இப்போ ஓகே சொல்லியிருக்காருங்கிற மாதிரி தகவல் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு பேட்டியில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், அமைதி என்பது சாத்தியமற்றது அல்ல, நோக்கம் நேர்மையாக இருக்கும்போது அமைதி என்பதும் இயற்கையாகவே நடக்கும். எகிப்து இஸ்ரேலுக்கான பீஸ் டீல் கடந்த காலங்களில் சரியாக தான் நடந்தது, இனிமேலும் அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது, இது சாத்தியமானதே அப்படின்னு விட்காஃபினுடைய மீட்டிங்க்கு பிறகு ப்ரெஸ் கான்ஃபரன்சிங்கில் எல்சிசி இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. ஈரானுடைய டெப்யூட்டி ஃபாரின் மினிஸ்டர் அவர் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு இன்னைக்கு ஈரான் மக்களை கொந்தளிப்பில் இருந்து கொஞ்சம் அடக்கி வாசிக்கிற மாதிரி செஞ்சுருக்கு. அது என்னென்னா, அமெரிக்கா கமினி அவர்களை கொள்வதற்கு எந்த பிளானும் பண்ணலை, ஆட்சி மாற்றத்திற்கும் அவங்க முயற்சி செய்யலை. இதை யார் எங்களுக்கிட்ட சொன்னாங்கன்னா, ஈரானுக்கான இடைத்தரகர்களாக இருக்கக்கூடிய சில நாடுகள் இருக்காங்க, அவங்கக்கிட்ட இருந்து இந்த செய்தியை நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஈரானோட டெப்யூட்டி ஃபாரின் மினிஸ்டர் அராக்கி இருக்கார்ல, அப்பாஸ் அராக்கி, அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த அதிகாரி சொல்லியிருக்காரு. அப்போது ஈரான் மக்கள் நாளை பின்ன அமெரிக்காவோடையோ இல்லை அமெரிக்கா சார்ந்து இருக்கக்கூடிய இஸ்ரேலோடையோ ஈரான் டீல் பேசுகிறதுக்கான வாய்ப்பு உருவாச்சு அப்படின்னா அதை ஏற்றுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த அறிவிப்பு வந்ததா தெரியல. பட் அடுத்த வாரம் காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில நடக்கக்கூடிய போரை முடிக்கணும் அப்படின்னு அமெரிக்கா நினைக்கிறாங்க. இதுக்கு இஸ்ரேல் சம்மதம் தெரிவிக்கணும்னா ஏற்கனவே சொன்ன நெகட்டிவ் விமர்சனங்களில் இருந்து வெளியில் வரணும். அதற்கான வாய்ப்பை இப்போ ஈரான் உருவாக்கி தருதா? ஸோ காசா மக்களுக்காக ஈரான் இப்போது சில ஸ்டேட்மெண்ட்டுகளை அவ்வப்போது முன் வச்சுக்கிட்டே இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி ஈரானுடைய பார்லிமெண்ட்டில் அமெரிக்கா மரணம், இஸ்ரேல் மரணம்ங்கிற வார்த்தை ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கும் தெரிகிற மாதிரியான எம்பிஸ் கத்த ஆரம்பித்தாங்க. இந்த விஷயம் இன்னைக்கு எல்லா நாடுகள்லையும் பேசுபொருளாக மாறி இருக்கு. அதுக்கு தூபம் போடக்கூடிய வகையில் அடுத்த கட்டமாக ஃபட்வா அப்படிங்கிற அந்த வார்த்தையை இப்போ ஈரானிய மக்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. மக்களுடைய கோபத்தை தணிக்கிறதுக்கு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர், டெபுட்டி மினிஸ்டர் முயற்சி எடுத்தால் கூட கமினி அவர்களையே கொல்வதற்கான முயற்சியா? எங்களுடைய நியூக்ளியர் சைட்டில் எங்களுடைய அனுமதி இல்லாமல் நீ அடிப்பியா?
இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் முன் வச்சு ஈரான் முழுவதும் இப்போ போராட்டங்கள் வெடிச்சுக்கிட்டு இருக்கு. ஃபட்வா அப்படின்னா எனிமி ஆஃப் காட், ரைட்டா, இறைவனுக்கான எதிரி. யார் யார் அப்படின்னு சொல்லி இவங்க அந்த அடையாள அட்டைகளில் வச்சுருக்காங்கன்னா, ஒருத்தர் பேர் ட்ரம்ப்பு, இன்னொருத்தர் பேர் நெதன்யாகு. இந்த 2 பேர் தான் ஃபட்வாவுக்கு இலக்காகக்கூடியவர்கள் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை மையப்படுத்தி தொடர்ச்சியாக அந்த வார்த்தையை உச்சரிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க ஈரான் மக்கள். இது அங்கே மட்டும் கிடையாது, ஈரான் ஆதரவு பிரதேசங்கள்னு சொல்லிட்டு உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகள் இருக்குது. அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன ஆதரவாளர்கள், ஈரானில் இருக்கக்கூடிய ஷியா முஸ்லீம்கள், இவங்க எல்லாருமே இதே பதாகைகளை ஏந்திக்கிட்டு இப்போ போராட்ட களத்தில் குதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் லண்டன் இப்போது முக்கியமான ஒரு நபரை கூப்பிட்டு தன்னுடைய நாடாளுமன்றத்தில் பேசவாங்கன்னு கூப்பிட்டுருக்கு. அது யாருன்னா ரெஸா, புரிகிற மாதிரி சொல்லணும்னா பக்லவி. இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், ஈரானுடைய ஷா வம்சத்தினர், அரச வம்சத்தினர், ஆண்ட பரம்பரை. இப்போ எங்கே இருக்காங்க, ஈரானை விட்டு பயந்து ஓடி போய் அமெரிக்காவில் தஞ்சம் புகுந்திருக்காங்க. அப்போது இவரை மையமாக வச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர், டெபுட்டி மினிஸ்டர் சொல்லியிருக்கிறது, ஆட்சி மாற்றத்திற்கும் அமெரிக்கா சம்மதம் தெரிவிக்கவில்லைங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தாங்க. பட் இந்த பக்லவி அவர்கள் தொடர்ச்சியாக ஈரானுக்கு நாங்கள் வருவோம், ஆட்சி செய்வோம் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை இந்த 12 நாள் போர் நடக்கக்கூடிய அந்த கடைசி 2-3 நாட்களில் இவர் சொல்லியிருந்தார். அதை நம்ம வீடியோவாக போட்டிருந்தோம். இப்போது அவரை பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ரி நேரடியாக கூப்பிட்டுருக்கு. பார்லிமெண்ட் நேரடியாக கூப்பிட்டு அவரை பேசுகிறதுக்காக அழைப்பு கொடுத்துருக்காங்க. அவரும் போய் அங்கே பேச போகிறாரு எம்பிக்கள் முன்னாடி. என்ன பேச போகிறாருங்கிற ஆர்வம் உலகளவில் இப்போது தொற்றுக்கிச்சு, வைரஸ் மாதிரி. இஸ்ரேலுக்கான UN தூதர், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தூதர் இருக்கார்ல, அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கார். ரொம்ப நேரம் ஆச்சு காமெடியாக பேசி, அதனால் ஒரு செய்தியை சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, அவர் சொன்னதையே அப்படியே உங்கள்கிட்ட சொல்கிறேன், அது காமெடியா இல்லையாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள். அவர் சொல்கிறாரு, இஸ்ரேலியர்களாகிய நாங்கள் உலகில் ஒழுக்கமானவர்கள், நாகரிகத்தின் பாதுகாவலர்களே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்கார். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு டுடே மீம், டுடே காமெடி அப்படிங்கிற லிஸ்ட்டில் இதை வச்சுக்கலாமா இல்லை வேண்டாமா? ஒரு சீரியஸான செய்தியா? நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. அமெரிக்கா தன்னுடைய கடற்படையை டெவலப் பண்ணுறதுக்காக 19 சர்ஃபேஸ் ஷிப் அண்ட் சப்மரைன் கட்டுமானத்திற்காக மட்டுமே $47.3 பில்லியன் அளவிற்கு USA ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவல். எதுக்காக இந்த கடற்படைக்கு இவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய செய்திகளை நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் காத்திருக்கு. எலான் மஸ்கினுடைய ஸ்டார்லிங்க்கு ஏகப்பட்ட வேலைகளை ஈரானில் பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால அவங்களுடைய அந்த இன்டர்நெட் சேவைக்கு தடை விதிச்சிருக்கு ஈரான். இதை நான் கடந்த முறை சொல்லியிருந்தேன். இப்போ என்னென்னா, கல்ஃப் ஆஃப் ஓமன் இந்த பகுதிக்கு அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான ட்ரோன் போக ஆரம்பிச்சிருக்கு. அடுத்த வாரத்தில் போர் ஈரான் மேலே நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரியான சில வதந்திகள் பரவிக்கிட்டு இருக்கு. இது அமெரிக்கா மறுபடியும் ஈரான் மீது போர் தொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்கிற வதந்திகள் பரவிக்கிட்டு இருக்கு. USA MQ-4C அப்படிங்கிற இந்த ட்ரைட்டான் சர்வைலன்ஸ் ட்ரோனை இப்போது ஈரானுக்கு பக்கத்திலே நிலைநிறுத்தி இருக்கிறது தான் போருக்கான உச்சக்கட்ட அபாயமாக பார்க்கப்படுது. இதை மற்ற நாடுகள் செஞ்சுருந்தா பரவாயில்ல, இஸ்ரேல் பக்கத்தில் இஸ்ரேல் அந்த வேலையை செஞ்சுருந்தா பரவாயில்ல, கல்ஃப் ஆஃப் ஓமனில் போய் அமெரிக்கா இந்த MQ-4C நிப்பாட்டி இருக்கிறது தான் ரொம்ப பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. ஈரானை மிரட்டி பார்க்கறதுக்கான எல்லா வேலையுமே அமெரிக்கா இப்போ செய்ய தொடங்கியிருக்காங்க. பதிலுக்கு ஈரான் 5% ஆயுதங்களை மட்டுமே பயன்படுத்தி இருக்கிறோம், மீதி 95% இருக்குது, பார்த்துருந்துக்கோங்க தம்பி அப்படிங்கிற மிரட்டலும் எடுத்திருக்காங்க. இந்த ட்ரைட்டன் அப்படிங்கிறது ஒரு அட்வான்ஸ்டு சென்சார் அதில் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஜோர்டான் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ரிவர் டு சி அப்படிங்கிறதுக்கான அடிப்படை தத்துவமே அங்கேருந்து தொடங்கக்கூடிய ஆறில் இருந்து தான் இருக்குது. ஜோர்டானில் மன்னராட்சி அப்படிங்கிறது இருக்குது. அப்துல்லா அப்படிங்கிறவர் தான் அங்கே ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் முழுக்க முழுக்க அமெரிக்காவினுடைய அடிவரடி. இப்படி இருக்கும்போது சிரியாவில் கோலன் குன்றுகள் இஸ்ரேலுக்கு கொடுத்துடலான்னு சொல்லும்போது அவர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்த ஃபர்ஸ்ட் நபரே அப்துல்லா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி சிரியாவை ஒட்டுமொத்தமாக இஸ்ரேலுக்கு தாரை வார்த்து விட்டாங்க. ஜோர்டானும் எகிப்தும் அதுக்கு துணையாக இருந்து வருகிறது அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி ரஷ்யாவினுடைய மிக முக்கியமான ஒரு ஏர் டிஃபென்ஸ் எதனால் ஃபெயிலியர் ஆச்சு ஈரானில் அப்படிங்கிற கேள்வி இப்போ பெரிய அளவில் பேசு பொருளாக மாறியிருக்கு. இதனால் ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில நடக்கக்கூடிய அந்த Su-35 அதை வாங்கி விற்கிறதுக்கான அந்த ஒப்பந்தமும் கேன்சல் ஆகிருக்கு.
ஸோ சீனா கிட்ட ஏன் J10Cயை வந்து அவங்க வாங்கினாங்க அப்படிங்கிறதுக்கான உண்மையான விவரம் இப்போ தான் வெளியாகிருக்கு. அதுக்கு காரணம் 2 செகண்ட் ஓடக்கூடிய அந்த ஒரு வீடியோ தான். NAJM அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 804 சிஸ்டம், அதாவது சோவியத் எரா P-12 மிக முக்கியமான ஒரு ரேடார் இயக்கம் உடையது. அதாவது என்னென்னா ஜேம்ஸ் மார்டின் சென்டர் அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து தான் அந்த வீடியோ வந்து கசிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் என்ன காட்சிகள் இருக்குது அப்படின்னா, ரஷ்யாவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எப்படி ஃபெயில் ஆகுது ஈரானில் அப்படிங்கிறத விளக்குறாங்க. அது மட்டுமல்ல, அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட் எல்லாமே முழுக்க இந்த நாதன்ஸ் அப்படிங்கிற நியூக்ளியர் சைட்டை பாதுகாக்கிறதுக்கு ரஷ்யாவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பயன்படுத்தியிருந்தாங்க. பட் அது என்ன சிஸ்டம் அப்படிங்கிறத ஈரான் வெளியிடலை. ஏன்னா அது மாதிரியான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மற்ற சைட்டுகளையும் இன்னும் இருக்குது. அதன் மீதும் தாக்குதல் நடத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுனால என்ன ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆச்சுங்கிறத வெளியிடலை. பட் ரஷ்யா கிட்ட போட்டிருக்கக்கூடிய அக்ரிமெண்ட்டை இப்போ கேன்சல் பண்ணிவிட்டு டைரெக்டாக இப்போது சைனா பக்கம் போயிருக்காங்க ஈரான். ஸோ அதனால தான் வந்து சைனீஸினுடைய அந்த J10Cயை வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. செங்டு அந்த J10Cயை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் இப்போ ரிவீல் ஆகிட்டுருக்கு. தொடர்ச்சியாக ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில நடக்கக்கூடிய இந்த ஒப்பந்த டீல் அப்படிங்கிறது புட்டின் சொன்ன வார்த்தையோடு கம்பைன் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்குது. ஈரானில் எங்களுடைய மக்கள் இருக்காங்க, அது மட்டும் இல்லை ஈரானில் இருக்கக்கூடிய யூதர்களும் எங்களுடைய மொழி பேசுகிறவங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எங்களுடைய இனத்தையே நாங்கள் எப்படி அழிப்பது அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்காரு. இதை யூஸ் பண்ணி ஈரான் வந்து ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய டீலு, மிக முக்கியமான ஆயுத ஒப்பந்தங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. காசாவில் இந்த ஹியூமனிடேரியன் ஃபவுண்டேஷன் இருக்குல்ல, இந்த மக்களுக்கு வந்து உணவை பிரித்து வழங்கக்கூடிய ஒரு NGO, அவங்க தான் வந்து மக்களுக்கு வந்து உணவை வந்து கொண்டு வருவாங்க, கொடுப்பாங்க. இப்படிப்பட்டவங்களை அமெரிக்காவினுடைய NGO சேர்ந்தவங்க மொத்தம் ஒரு 12 பேரை ஹமாஸ் வந்து கொலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. இது ஐக்கிய நாடுகள் சபையிலையும் பேசு பொருளாக மாறி இருக்குது. யாருமே இங்கே பொருட்களை விநியோகம் செய்ய போகமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் அமெரிக்காவிலிருந்து சில பேரை நாங்கள் அனுப்பிச்சி வச்சோம். அப்படிப்பட்ட எய்டு கொடுக்க போன நபர்களை மீதே கொலை செய்திருக்கிறார்கள் ஹமாஸு. இது எந்த வகையில் நியாயம்னு இப்போ அமெரிக்கா சைடில் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஈரான் சைடில் இருந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, மொசாட் தொடர்ச்சியாக 40க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டாங்க. அவங்க இப்போ காணாமல் போயிட்டாங்க. அதில் இந்தியர்களும் இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக இந்த 12 நாட்கள் போர் முடிஞ்சதற்கு பிறகும் ஒரு 6 மொசாட்டை சேர்ந்த அதிகாரிகளை கைது பண்ணியிருக்காங்க. அவங்கள விரைவில் தூக்கில் ஏற்ற போகிறாங்க ஈரான் அப்படிங்கிற செய்தி. இதை தடுத்து நிறுத்துவதற்கு உலகின் பல்வேறு நாடுகள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் ஈரான் வந்து இந்த 6 பேரையும் தூக்கில் தான் போட போகிறோம் அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட்டையும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. எது எப்படியாக நடந்தாலும் நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு எடுத்துகிட்டு போகக்கூடிய மனசு தான் சிறந்த அனுபவமுடைய மனிதர்களாக இருக்க முடியும். அனுபவமே நல்ல பாடங்களை கற்றுத்தரும். அப்படிப்பட்ட அனுபவம் அப்படிங்கிறது மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடச்சிருக்கு. அவர்களுடைய அனுபவத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அப்படிங்கிறது, அப்படிப்பட்ட பேரழிவு அப்படிங்கிறது நாம் வாழக்கூடிய நாடுகளில் நடக்காமல் தடுக்கிறது தான். அதற்குண்டான வேலையை நம்ம செய்யலாம். அதுதான் வந்து சரியான தீர்வாக இருக்கும். என் கையெழுத்தின் மக்களுக்கான உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். குறைந்த விலையில் தரமான பொருட்களான உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்கறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். அதோட இன்டீரியர் டிசைனால உங்களோட வீட்டை அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். ரெசிடென்சியல் அண்ட் கமர்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சூப்பர்வா இருக்கணும்னா தொடர்புக்கு 72907999. நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493592 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.